இந்த கோயிலுக்குள் சென்றவர்கள் யாரும் திரும்பி வந்ததே இல்லை. ஆனால் அந்த கோயிலின் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. ஏன் தெரியுமா? அதன் உள்ளே பொக்கிஷம் மட்டுமில்லை, எவராலும் கண்டுபிடிக்கப்படாத பல மர்மங்களும் நிறைந்து இருக்கின்றன. ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் காலங்கள் கடந்த ஒரு பழமையான கோயில் கட்டப்பட்டிருந்தன. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலத்து மன்னன் தனது பேராசையால் அனைத்து பொக்கிஷங்களையும் இங்கே மறைத்து வைத்திருந்தான். அதை யாரும் எடுத்துவிடக் கூடாது என்று அவன் ஒரு காவலாளியை தன்வசப்படுத்தி வைத்திருந்தான். அவன் இன்று வரை அந்த பொக்கிஷத்தை காவல் காத்து கொண்டு வருகிறான். அவன் கண்களை பார்ப்பவர்கள் சுயநினைவை இழந்து விடுவார்கள். அவன் கோயிலின் அடியில் உள்ள சுரங்கங்களில் சுழன்று கொண்டு இருப்பான். அவனே ராஜன். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழு அந்த கோயிலை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் முதலில் உள்ளே சென்றபொழுது அவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை. ஆனால் சுரங்கத்திற்குள் சென்றபொழுது ஒரு சத்தம். அப்பொழுதே ராஜன் வெளியே வரத் தொடங்கினான். அவர்கள் திரும்பி பார்க்கையில் இருள் மட்டுமே தெரிந்தது. அனைவரும் சுரங்கத்தை விட்டு வெளியே ஓடினார்கள். ஆனால் அவர்களால் கோயிலை விட்டு வெளியே வர முடியாது என்று அவர்களுக்கு தெரியாது. சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் ஒரு தைரியமான ஆய்வாளர் அந்த கோயிலுக்குள் சென்றார். அவர் தனது கேமராவில் நடப்பதை பதிவு செய்ய தொடங்கினார். நான் இப்பொழுது சுரங்கத்துக்குள் இருக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு கேமராவும் அதனுடன் ஒரு புகைப்படமும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த புகைப்படத்தை பார்த்து ஆய்வாளர்கள் அதிர்ச்சியில் ஆடி போனார்கள். அதில் ஒரு பெரிய சிகப்பு நிற கண்கள் இருந்தன. அவை அந்த பகுதியை பாதுகாக்கும் இன்னொரு காவலனின் கண்கள். தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற பொக்கிஷங்களையும் தாண்டி உலகையாளும் சக்தி கொண்ட ரகசியங்களை இன்று வரை ராஜனும் அவனை உருவாக்கியவனும் அந்த பொக்கிஷங்களை பாதுகாத்து வருகின்றன. அது காக்கும் பொக்கிஷம் தங்கம் அல்ல, அது ஒரு மறைந்த உண்மை. அதை கண்டுபிடிக்க நீங்கள்